விழாவின் சிறப்பு விருந்தினர் இங்கே வருகை தருகிறார். அவரை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். தலகாணி மாதிரி அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 94வது பிறந்த நாளை ஒட்டி என்னுடைய விழாவில் நடத்தி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இரத்த தானம் மற்றும் மரம் நடுதல் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிகரம் நீட்டுவது போல. ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு நீங்கள் பிற உயிர்களுக்கு நீங்கள் காப்பாற்றுவதற்கு ரத்த தானம் செய்வதும் இயற்கைக்கு நீங்கள் மரம் நடுவதும் ஐ திங்க் நடுவது உங்களை நான் என்ன சொல்கிறது நாளைக்கு ஒரு ஹீரோ தான் பண்ணுறேன். ஸோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன அவரோட கனவுகள் பல. அதில் மரங்கள் இயற்கையின் அழியா சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போ அயப்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞர் அணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஏன்னா அந்த நண்பர்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த முகாமில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் எழும்பூர் அரசு தாய்சேய் மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் என்னோட பிறந்த நாளையொட்டி என்னோட ரசிகர்களோட ரத்த தானம் செய்வது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் பல ஊர்களில் என்னோட ரசிகர்கள் இந்த மாதிரி நற்பணிகளில் இந்த முகாம்கள் நடந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கு முன்னதாகவே இன்னைக்கு உங்க கூட நான் ரத்த தானம் செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் என்னோட நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களை ஊக்குவிக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பணியாற்றுவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நற்பணிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஐயா அப்துல் கலாம் கனவுகளை நம்ம நிறைவேற்றிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உதிரம் கொடுத்து உயிரை காப்போம், மரங்கள் நட்டு இயற்கை காப்போம். நன்றி. என்றென்றும் இளைஞராக இருக்கும் தங்கள் இன்றைய இளைஞர்களுக்காக அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது பிளஸ் அந்த உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீக் 2 minutes கொடுத்தாங்க. இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றது, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எல்லாமே அவர்கள் கையில் இருக்கு. ஸோ நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அதை எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் அன்பை மட்டுமே செலுத்துவோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வெறுப்பு எங்கே பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் அன்பை மட்டும் செலுத்துவோம், உதவிகளை செய்வோம். ஐ திங்க் அப்படி பண்ணாலே நம்ம உலகம் ஒரு அழகான உலகமாக மாறுவோம் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும்
ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த கேப் விட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். நமக்கு ரத்தம் சுரந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, உழைங்க, அதே சமயத்தில் சந்தோஷமாக இருங்க. ஸோ எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 days உங்கள் உடம்புக்காக நீங்கள் டைமை செலவு பண்ணுங்க. அது வந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு வேறு மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு மேடையில் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச்.